வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். பெரிதானவைகளை காண்பாய். தேவன் நம்மை பெரிதானவைகளை செய்ய விருப்பமுடையவர்களாகவே மாற்ற விரும்புகிறார். அவர் இதய துடிப்பினை கவனித்து பார்ப்போருக்கு இது தெளிவாக விளங்கும். தேவன் நமக்கு விடும் சவாலை கவனிங்கள். நீ உன் தேவனாய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள். அதை ஆழத்தில் இருந்தாயிலும் உன்னதத்திலிருந்தாயிலும் உண்டாக வேண்டிக்கொள். ஏசாயா 7:11 என்கிறார். நாமோ ஆகாசை போலவே நாம் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்கிறோம். தேவன் சொல்லும்போது செய்வது தவறாகாது. ஆனால் இதனை சத்துரு நமக்கு சொல்லி அவனுக்கு நாம் செவி கொடுக்கும் போதுதான் தேவனை பரீட்சை பார்ப்பதாக மாறிவிடுகிறது. மத்தேயு 4:5-7. இதனை இயேசு அறிந்ததினால்தான் அவர் அவனை கடிந்து கொள்கிறார். அவர் நம்மை ஊக்குவித்து கேட்கச் சொல்லும் போது நாம் மாயையான தாழ்மையில் உத்தரவு அருளி செய்தால் அது அவரை மிகவும் விசனப்படுத்துகிறது அல்லது துக்கப்படுத்துகிறது என்பதனை அறிந்தவர்கள் எத்தனை பேர்? நீங்கள் மனுஷனை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்கள். ஏசாயா 7:13. எனவே தேவனே அடையாளம் தருகிறார். வசனம் 14. மனுஷர் எதிர்பார்க்காத, இயற்கையில் சாதகமற்ற, ஆச்சரியப்படத்தக்க ஒரு அடையாளம். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். வசனம் 14. மரியாளே தனக்கு காட்சியளித்த தூதனிடம் கேட்கிறாள், இது எப்படியாகும் என்று. லூக்கா 1:34. இன்னும் ஒரு காட்சி. இஸ்ரவேலின் ராஜா எலிசா முன் நிற்கிறான். எதிர்காலத்தினை குறித்த கவலையோடு எதிரியை குறித்து அறிய வாஞ்சிக்கிறான். தன்னுடைய காரியங்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிய விரும்புகிறான். அந்நேரத்தில் எலிசா அவனை நோக்கி அம்புகளை பிடியும் என்றான். அவைகளை பிடித்தான். அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி தரையில் அடியும் என்றான். அவன் 3 தரம் அடித்து நின்றான். அப்போது தேவ ஆவினால் நிறைந்த வைராக்கியம் மிகுந்த அந்த எலிசா சொல்லுவதை கவனியுங்கள். பின்பு அம்புகளை பிடியும் என்றான். அவைகளை பிடித்தான். அப்பொழுது அவன் இஸ்ரவேல் ராஜாவை நோக்கி தரையில் அடியும் என்றான். அவன் 3 தரம் அடித்து நின்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் அவன் மேல் கோபமாகி, நீர் 5-6 விசை அடித்தீரானால் அப்பொழுது சீரியரை தீர முறியடிப்பீர். இப்பொழுதோ சீரியரை 3 விசை மாத்திரம் முறியடிப்பீர் என்றான். 2 ராஜாக்கள் 13:18-19. கவனித்தீர்களா? தேவனுடைய எதிர்பார்ப்பை பெரிதானவைகளை சாதிக்கவும் செய்து முடிக்கவும் வேண்டிய துடிப்பு நம்மை சார்ந்ததே. அது தேவனை கனப்படுத்தும் என்பதனை மறந்து போகாமல் செயல்பட நம்மை ஏவட்டும். இதனால் தான் மிஷனரி தரிசன தந்தை என்று அழைக்கப்படும் வில்லியம் கேரியும் தேவனுக்கென்று பெரிய காரியங்களை சாதி, தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார் என்று attempt great things for God, expect great things from God என்று சவாலிடுகிறார். அதனை செய்யாத போது தேவன் நம்மேல் கோபப்படுகிறார் என்பது மேற்சொன்ன வார்த்தைகளில் தெளிவு. தேவ ஆவியினால் நிறைந்த எலிசா தேவ ஆவியில் உந்துதலினால் தான் கோபமாயிருக்கிறார். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்பதை இயேசுவின் வாக்கு. யோவான் 1:50. இந்த வசனந்தனை நான் அநேகருடைய வேதாமத்தில் கையெழுத்திட்டு கொடுத்திருக்கிறேன். இந்த எதிர்பார்ப்போடு வாழவே நாம் அழைக்கப்படுகிறோம். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் தான் கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். யோவான் 14:12. ஆனால் இந்த வசனம் அநேக நேரங்களில் தவறாக அர்த்தப்படுத்தப்படுகிறது. இயேசு மரித்தவனை 4 நாட்கள் கழித்து உயிர்த்தெழுது செய்தார். இதனை காட்டிலும் பெரிய காரியம் செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி தங்கப்பல் நிரப்புதல், தங்க தூசுகள் விழுதல் என எடை குறைதல், மொட்டை தலையில் திடீரென்று முடியை முளைக்க வைத்தல் போன்றவற்றினை காட்டி
இந்த வசனத்தின் அடிப்படையில் இவைகள் செய்யப்படுவதாக சொல்லப்படும் மாயைக்கு விட்டு கொடுத்தவர்கள் அநேகர். சத்திய வேதத்தினை ஒட்டுமொத்தமாக பார்க்க அறியாத சிலரின் காரியத்தினால் வரும் விளைவு இது. நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ? தேடாதே. எரேமியா 45:5 என்று எச்சரிப்பின் சத்தத்தினை அறியாததினாலேயே அபத்தங்கள் அனைத்தும் இன்று ஆவிக்குரிய உலகில் தலைவிரித்தாடுகிறது. தங்கம் தேவ மகிமைக்கு அடையாளம் என்றும் அது தோன்றுவதால் தேவ மகிமை விளங்குகிறது என்றும் வாதிட்டு தங்களையே ஏமாற்றிக் கொள்கின்றனர். தங்கப்பல் நிரப்புவதினால் யாருக்கு பிரயோஜனம்? நமக்கா? மற்றவர்களுக்கா? மொட்டை தலையில் முடி முளைப்பதினால் யாருக்கு பிரயோஜனம்? நமக்கா அல்லது மற்றவர்களுக்கா? எனக்கு பெரிய காரியங்களை தேட வேதம் அனுமதிக்கவில்லையே. மாறாக பவுலை பாருங்கள், நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல. 1 கொரிந்தியர் 10:32. ஒவ்வொருவனும் தன் சுக பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். 1 கொரிந்தியர் 10:24 என்று சொல்கிறார். இது கட்டளை அல்லவா? எனவே பெரிய காரியங்களை யாருக்காக எதிர்பார்த்து செயல்படுத்த போகிறோம் என்பது மிகவும் முக்கியம். இயேசு சொன்ன பெரிய காரியங்களை ஆயிரமானவோர் ஆண்டவனின் ராஜ்யத்தில் சேர்க்கப்படுவதனை குறித்தே என்பதற்கு விளங்கி கொண்டோர் யார்? அப்படி புரிந்து கொண்டவர்களின் வாழ்க்கை வித்தியாசமானது. எண்ணங்களும் செயல்களும் வித்தியாசமானவை. ஊழியமும் உபயோகமும் வித்தியாசமானவை. அவர்கள் தரும் செய்திகளிலும் அவர் தம் வாழ்க்கையிலும் அது தெளிவாக வெளிப்படும். அவரின் ஏக்கமும் விருப்பமும் நினைவுகளும் இதனை காண்பிக்கும். வாழ்க்கையினையும் அதற்காகவே ஊற்றிவிடச் செய்யும். அதுதானே நடந்தது பரிசுத்தர்களின் வாழ்வில். அந்த எண்ணங்கள், நோக்கங்கள், செயல்கள் எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள கொஞ்சம் தாவீதை கவனியுங்கள். செய்ய வேண்டிய வேலையோ பெரிது. அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. 1 நாளாகமம் 29:1. நான் என்னாலே இயன்ற மட்டும் சவதரித்தேன். வசனம் 2. நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் கொடுக்கிறேன். வசனம் 3. இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார்? வசனம் 4 என்று மற்றவர்களையும் உற்சாகப்படுத்தும் சவால் நிறை வார்த்தைகள். மற்றவர்கள் தேவ பணிக்கு கொடுத்ததனை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். வசனம் 9. எல்லாம் உம்முடையதென்று அறிவு. வசனம் 16. நாங்கள் பரதேசிகளும் அரதேசிகளும் என்று அறிக்கை. வசனம் 15. தேவ ராஜ்யத்திற்காக பெரிய காரியங்களை செய்ய ஒப்பு கொடுத்த வாழ்க்கை இப்படித்தான் அமையும். நெகேமியாவை பாருங்கள். நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு வருகிறதுனால் அது மெனக்கட்டு போவானேன். நெகேமியா 6:3. மீண்டும் மீண்டும் அதே உத்தரவு. வசனம் 4. என்னை போன்ற மனிதன் ஓடிப்பாவோனோ? என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்தில் போய் பதுங்குவானோ? வசனம் 11. பொய் தீர்க்க தரிசனத்தை குறித்து தெளிவு. வசனம் 12. ஒரு வயலையாவது நாங்கள் கொள்ளவில்லை, அந்த அலங்கத்தின் வேலையிலே முயன்று நின்றேன். நெகேமியா 5:16. நான் ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தவில்லை. நெகேமியா 5:15. அதிபதிகள் வாங்குகிற படியை வாங்கி சாப்பிடவில்லை. ஜனங்களின் கஷ்டத்தை அனுபவித்து தனக்கு செலவு இருந்தும் உரியவர்களையும் உதரும் உதாரத்துவம். நெகேமியா 5:18. இவைகள்தான் வில்லியம் கேரி, C.T. ஸ்டட், டேவிட் லிவிங்ஸ்டன், அதோரினாம் ஜட்சன், ஹட்சன் டெய்லர், கால்டுவெல், ஐடா ஸ்கடர் போன்ற மிஷனரி முன்னோடிகளை இயக்குவித்தவைகள். ஆனால் இன்றோ அந்தோ பரிதாபம், மாயை பிறப்பிக்கும் அநேக அற்புதங்களுக்கு இடம் கொடுத்து மலைத்து நின்று அதனையே பேசி அதனையே வாஞ்சித்து பின்னர் வஞ்சகர்களின் வயலில் விழுந்து மற்றோரையும் விழச் செய்து பின்னர் விடுதலை அறிய முடியாமல் திக்கும் திணறும் கூட்டம் பெருகி போயிற்று. நம் தேவன் நாம் பெரியவைகளை அவருக்கென்று சாதிக்க நம்மை அழைக்கிறார். சந்தேகமில்லை, வாக்களிக்கிறார், அது உறுதி. ஆனால்
அனைத்தும் தேவ வார்த்தை அவனைவருக்கும் வெளிப்பட வேண்டியும் அவரின் ராஜ்யம் கட்டப்பட வேண்டுமே அல்லாமல் வேறொன்றுக்கும் இல்லை. அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை காண்பிக்கவும் ஆயத்தமாயுள்ளார் என்பதனை அறிந்து ஜெபிப்போம். எரேமியா 33:3.